ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து 1 வீக் மேலே ஆச்சு. எனக்கு டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன். இது ஒரு லாங் வீடியோ தான். போன டியூஸ்டே பார்த்திங்கன்னா அக்கா பையனுக்கு மேரேஜு. அதனால் காலையில் எல்லோரும் கிளம்பி மண்டபத்துக்கு வந்துவிட்டோம். புதன்கிழமை காலையில் தான் முகூர்த்தம். செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்தே சீர் ஒரு சீராக ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் காலையில் வந்துவிட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனை முடிச்சுட்டு பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10:30 போல் நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு முதல்ல மாதிரி 3 மாதம் முன்னாடி 1 மாதம் முன்னாடிலாம் நிச்சயம் வைக்கிறதில்ல. எல்லாருமே முகூர்த்தத்துக்கு முன்னத்த நாள் மண்டபத்திலே வச்சு நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயத்துக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து அந்த சீர்லாம் பண்ணிவிட்டு நிச்சய ட்ரெஸ் கொடுத்து 2 பேரும் போய் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அத்தை அண்ணி அந்த மாதிரி பொண்ணுக்கு போடுறது, மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா மாமன் மச்சான்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பங்காளி இந்த சைடு வீட்டு பங்காளிகளும் பொண்ணு வீட்டு பங்காளி அப்படி 2 வீட்டு பங்காளிகளும் உட்காந்து பத்திரிக்கை வாசிப்பாங்க. இன்னாரோட பையனுக்கும் இன்னாரோட பொண்ணுக்கும் இந்த தேதியில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லி பேசி முடிப்பாங்க. அவ்வளோதாங்க நிச்சயதார்த்தம். நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீர்கல்யாணம்னா பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு செட் ஆஃப் பங்காளிகளும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு செட் ஆஃப் பங்காளிகளும் போய் சீர் தண்ணி கொண்டு வந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி மண்பானையில் தண்ணி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கு குருமாலக்கட்டு சீருக்கு ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் பாருங்கள் எப்படின்ட்டு. அருமைக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளைக்கு ஒரு சில சாங்கீதங்கள்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கான சீர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு அத்தை பொண்ணு மாமா பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஃபன்னுக்காக அவங்க மேலே அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது வழக்கங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மஞ்சள் தண்ணி மட்டும் இல்லை, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ தயிர் பால் எல்லாம் கலந்து ஊற்றிடுறாங்க. அங்கே பாருங்கள் பொண்ணுக்கு அதே மாதிரி தான் செய்வாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் அது முடியறக்குள்ள ஒரு வழி ஆயிடுறாங்க. கண்ணை அப்படியே வச்சு 3 நாள் மட்டும்தான் அவங்களால அங்கே உட்கார்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஃபன்னாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம். ஒரு காஃபி போட்டு போகலான்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீருக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சீருங்கிறது எண்ணச்சீர். மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கச்சியோ பண்ணுறது தான் எண்ணச்சீருங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி ரிசப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ ஒரு பெருசாக வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய உறம்புறை வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு எடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் முகூர்த்தம் 6 to 7:30 5 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு மாமாங்க எல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுக்கும் பட்டம் கட்டி மாமாங்கெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை போகையில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள், வீடியோ பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா. அவர் பொண்ணுக்கு அத்தை பையனாவோ இல்லை மாமா பையனாவோ இருப்பாங்க. நான் முறை மாப்பிள்ளை இருக்கையில் எனக்கு கொடுக்காம எப்படி உங்கள் பொண்ணை புது எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லி பொண்ணோட அப்பாட்ட ஒரு ஃபன் ஆர்கியூமெண்ட் அங்கே போகும். அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா நான் சமாதானப்படுத்தி அமௌண்ட் இவ்வளவோ ஃபன்னாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் எப்பவும் போல் முகூர்த்தம் பொண்ணு மாப்பிள்ளையை போகிற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா அந்த கைகோர்வு சீருன்னு சொல்லுவாங்க. என்னோடய அக்காவையோ தங்கச்சியோ உங்கள்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கைகோர்வு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மங்கள வாழ்த்து பாடினதுக்கப்புறம் அடுத்த சங்கீதம். நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் சூரிய நமஸ்காரத்துக்கு வந்தாங்க. அதுதாங்க இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போனோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் பொண்ணோட வீடு. நாங்களும் போயிட்டு ஒரு 1/2 hour பக்கம் எல்லோரும் இருந்திருப்பேங்க. பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்களாம் போயிட்டு அங்கே அவங்க எங்கள் ஏஜ் குரூப்போடு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு லேடிஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புளாக அங்கே ஒரு பக்கம் ஜென்ஸு அந்த மாதிரி கொண்டிருந்தோம். நம்ம எவ்வளோ தான் பிஸி ரொட்டீனில் இருந்தாலும் அந்த 1 நாள் 2 நாள் நம்ம சொந்த பந்தங்களோடு இருக்கும்போது அந்த லைஃபே பார்த்திங்கன்னா பல இதையும் மறந்துட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் தான் அந்த குடத்துக்குள்ளே வெள்ளி தங்கம் போட்டு யார் எடுக்காங்கன்னு பார்ப்பாங்க. பொண்ணு வீட்டில் வெறும் தீபம் மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த 2 days போச்சு. காலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஒரே சீர் தான். சீர் கல்யாணங்கிறதுனால கண்டினியூஸாக இருந்துச்சு. புதன்கிழமையும் அப்படி தான் காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு அந்த சீரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன கிளிப்பிங்ஸ் எடுக்கலை, பொண்ணு வீட்டில் மட்டும் எடுத்து போட்டிருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே முடிச்சுட்டு திருப்பி மண்டபத்துக்கு போய் மத்தியானம் சம்மந்தி விருந்துன்னு சொல்லுவாங்க, சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க. 99% முடிஞ்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் போச்சு. எவ்வளோ ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோன்னு பாருங்கள். என்றைக்கு இருந்தாலும் சொந்தங்கள் வேணுங்க. கண்டிப்பாக சொந்தங்களை அனுசரித்தும் அரவணைச்சு வாழ பழகிக்கங்க. பொண்ணு மாப்பிள்ளை பல்லாண்டு வாழணும்னு எல்லோரும் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்